நீங்கள் கேள்வி கேட்பீங்க. அங்கே போங்க சார், ஆட்டு பக்கத்தில் போங்க. இந்த ஊர் பேர் என்னங்க சார்? அப்படியே பேசிட்டே போங்க. புதுக்காடுங்க இது. புதுக்காடுங்களா? இது ஊர் பேர் புதுக்காடுங்க. சார் அப்படியே திரும்ப எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆடு மேய்ச்சிட்டு ஆடு இப்போல்லாம் வந்து எல்லாம் விவசாயம் பண்ணுறதுனால ஆடு மேய்க்கிறதுக்கெல்லாம் இடம் இல்லைங்க. ஃபாரஸ்ட்டுக்குள்ளெல்லாம் ஆடு விட முடியாதுங்க. அங்கே ஃபாரஸ்ட்டுக்காரரு சத்தம் போடுறாங்க. ஆடுக்கு பார்த்திங்கன்னா நம்ம இங்கே ஒரு வாரமாக இங்கே இந்த பள்ளவாரியில் இப்போ கொஞ்சம் பள்ளம் இருக்கிறனால ஒரு பள்ளவாரியில் இருக்குது, கொஞ்சம் புறம்போக்கு மாதிரி இருக்குதுங்க. அதில் தான் மாட்டு விட்டு மேய்ச்சிக்கணும். ஏதாச்சும் இந்த வாழைத்தோப்புக்குள்ளே புல் இருந்தால் பிடிங்கிட்டு வந்து ஆட்டுகளுக்கு போட்டுங்க. ஏதோ இந்த மாதிரி ஆட்டுகளுக்கு வச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு ரொம்ப இதில் ரொம்ப பெரிய வருமானமெல்லாம் கிடையாதுங்க. பார்த்துட்டிங்கன்னா ஒரு குடும்பம் இருந்துச்சுன்னா அதுவே அவங்க பார்த்துட்டு இருந்தாங்கன்னா கிடைக்குங்க. நம்ம ஆள் வச்செல்லாம் அதில் பனை பண்ணோன்னு அதில் லாஸ் வருங்க. அவங்களுக்கு ஒரு குடும்பம் ஒரு எப்படி சொல்கிறதுங்க, ஒரு கணவன் மனைவி அவங்க நிம்மதியாக ஆட்டு மாடு பால் கறந்துட்டு நிம்மதியாக அவங்களோட வாழ்வாதாரத்தை ஓட்டிக்கலாமுங்க. அந்த மாதிரி ஒரு இடம் தான் இது. அந்த மாதிரி ஒரு இடம் தாங்க இது. இது எத்தனை வெள்ளாடு நம்ம வச்சுருக்கீங்க சார்? வெள்ளாடு பார்த்திங்கன்னா ஒரு 10-15 ரூபாய்க்கு இருக்குங்க. அப்புறம் அப்பா வந்து இந்த கறிக்கடை ஒன்று போட்டிருப்பா அப்படிங்க. ஆடுக்கு புதுசாக இங்கே வருமுங்க. வந்துட்டு மறுபடியும் அவங்க சேல்ஸ் ஆயிருமுங்க. அப்புறம் இதெல்லாம் நம்மளுக்கு அந்த சொந்த ஆடுங்க. அம்மா அப்பாவெல்லாம் மேய்ச்சிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் சொந்த ஆடு? இதெல்லாம் சொந்த ஆடுங்க. கறிக்கு விற்கிறது அது தனியாக வச்சுருக்கோம். கறிக்கு விற்கிறதுங்க அது தனியாக வருங்க. இதுக்குள்ளேயே மேய்ச்சிக்குவாங்க. கறிக்கு போகிறது தனியாக போயிருங்க. வியாபாரி இங்கே வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அந்த அவங்க ஒரு வாரத்துக்கு 10 நாளைக்கு ஒருக்கா வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க.